வாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஏராளமாக நினைவுபடுத்தி அவைகளின்படி செயல்பட தேவனை கட்டாயப்படுத்தும் பழக்கம் நம்மில் அநேகருக்கு உள்ளது. ஆனால் நாம் இப்படி இருந்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லிய காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவரும் எதிர்பார்ப்பார். அவர் நமக்கு அன்பானவராக, அற்புதராக, விண்ணப்பத்தை கேட்பவராக, விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமான காரியம். அதே சமயம் நாம் எதிர்பார்க்கின்ற விதமாக அவர் நமக்கு இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு முன்பாக ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆம், நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் நம்மை தேவனாகிய கர்த்தர் மேன்மையாக வைப்பார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.